சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன்னிடத்தில் இப்போது பேச வந்த காரணம், ஒருவரை உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று வந்தேன். இத்தனை நாள் உனக்கு செய்த அநியாயத்தை பற்றியும், நம்பிக்கை துரோகத்தை பற்றியும், உனக்கு வேண்டாதவைகளை செய்த உன் எதிரிகளை பற்றியும், வேண்டாதவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த மிகப்பெரிய கூட்டத்தில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் உன்னை பார்த்து கொண்டு நீ இத்தனை வேதனைகளை அனுபவிப்பதை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு நபர் உன்னை சந்திக்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்று பல நாளாக காத்தும் இருக்கிறார். பலரும் இங்கே உன்னை பார்த்து துடித்துக் கொண்டிருப்பது உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த ஒரு நபர் உன்னை பார்க்க நினைப்பது உன்னை வாழ வைக்க வேண்டும், உனக்கு உதவி செய்ய வேண்டும், உன்னிடம் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூர எறிய வேண்டும். எதற்காகவே உன்னிடம் பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தையே. வாழ வேண்டாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று எத்தனை பெரிய அற்புதமான ஒன்று. எல்லோருக்கும் இது போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கிடைப்பது அரிது. உனக்கு கிடைத்திருக்கிறது. நாளை நான் அந்த நபரை உன்னை தேடி வர வைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அந்த முடிவை உன்னிடத்தில் சொல்லத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன். நாளை அந்த உறவு உன்னை தேடி வரும். உன்னிடம் என்ன கவலை கஷ்டம் என்று பார்த்து உனக்கு உதவி செய்ய காத்திருக்கும். அந்த உறவை நீ தவறவிட்டால் பின்பு வருத்தம்தான் படுவாய். அந்த உறவு உன்னை தேடி வரும்போது அந்த உறவை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்போது நல்ல எண்ணத்தோடு உதவி செய்ய தேடி வரும் அந்த உறவை நீ அவமதித்து விடக்கூடாது என்ற காரணம்தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நல்லது நடக்கப் போகிறது என்றாலே தடங்கல்களுக்கு 1000 பேர் இருப்பார்கள். குறை கூறிக்கொண்டிருக்கத்தானே இங்கே ஆள் இருக்குமே ஒழிய உன்னை பாராட்டதற்கோ உன்னை தூக்கிவிடவோ இங்கு யாருக்குமே இருக்க மாட்டார்கள். ஆக மொத்தத்தில் அவர்களால் நீ வாழலாம், அவர்களுக்கு மேலே நீ வாழக்கூடாது. நீ உயர வேண்டும் என்று நினைத்தால் தலையில் கொட்டி கொட்டி உன்னை தாழ்த்தத்தான் நினைப்பார்களே ஒழிய கை தூக்கி உன்னை உயர்த்துவதற்கு இங்கு ஆள் இல்லை. நாளை வரும் நபரையும் நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வந்தேன். இந்த ஒரு நபர் உனக்கு செய்யும் உதவி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும், மிகப்பெரிய மாற்றமாகவும் இருக்கும். நல்ல மனதோடு செய்ய வரும் இந்த உறவை ஏற்றுக்கொள். இந்த உறவு தரும் உதவியை ஏற்றுக்கொள். நல்ல முறையில் உன் வாழ்க்கை வாழ நல்ல மனிதர் எவரேனும் ஒருவர் இருந்தால் போதும். 1000 பேர் கெட்டவர்கள் சுத்தி இருப்பதை பார்ப்பிலும் நல்லவர் ஒருவர் உன்னோடு இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகும். நம்பிக்கையோடு காத்திரு, நாளை நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.